33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியவில்லை என பிரதமர் வருத்தப்படுகிறார் என்றும், ஆனால் முதலமைச்சரோ வெடிவெடித்து கொண்டாடுகிறார் என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பிபிகுளம் பகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு, தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் ஆகியோர் பாஜக மாநகர அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பெண்களுக்கு எதிரான செயல் அவங்க பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல கைத்தட்டி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஏதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி. இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்க, தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய முதுகுல குத்துல நான் சொல்லுவேன், நேரடியாகவே நெஞ்சில குத்திருக்காங்க. அப்படி நெஞ்சில குத்திட்டு பெண்கள் முன்னேறணும், எங்க எல்லாரும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க பாடுபடுவோம்னு சொல்லக்கூடியவங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். நான் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய தந்தை ஸ்தானத்துல, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்க சொல்லக்கூடியவர். ஒவ்வொரு பெண்ணுடைய நெஞ்சில குத்தி அவங்க காலில் அடிச்சு, நீ முன்னேறக்கூடாது, நீ வீட்டுல மட்டும்தான் உட்காரணும், முடங்கி ஒரு இடத்துல கிடைக்கணும்னு சொல்லி ஒரு செயல் இன்னைக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த கூட்டணி பார்க்கும்போது இந்தியாவிலேயே நம்ம தேசத்திலேயே நடந்த எல்லா வகையான ஊழலுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல உலகத்திலேயே நம்ம தேசம் பார்க்கும்போது, நம்ம பாரத தேசத்தை நோக்கி பார்க்கும்போது ஊழலுக்கு பேர் போன ஒரு தேசம் எது, ஒரு நாடு எது அப்படின்னு நான் சொல்லும்போது வெறும் இந்தியா மட்டும்தான் இருந்தது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்த ஆட்சியிலிருந்து, பாஜக சென்ட்ரலுக்கு வந்ததுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் உலகத்துக்கே தெரியும். இந்த முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் காங்கிரஸ்க்கு மட்டும் கண்ணுக்கு தெரியல.